அடுத்து முக்கியமாக தேங்காய் தீபம் ஏற்றணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, தேங்காய் தீபம் ஏற்றும்போது தேங்காய் தீபத்துக்குள்ளே கல்கண்டோ அல்லது ஏலக்காயோ போட்டு தீபம் ஏற்றுங்க. பண பிரச்சனை முற்றிலுமாக தீர ஆரம்பிக்கும். தேங்காய் தீபம் ஏற்றலாம் அல்லது தானிய தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு பிடித்த தீபம் நீங்கள் ஏற்றலாம். ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்யுங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இப்போ உங்ககிட்ட படமோ சிலையோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வராகியம்மன் கூறிய நாமங்கள் இருக்கு இல்லையா, 12 நாமங்கள் அல்லது 108 போற்றிகள் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை சொல்லி வழிபாடு செய்யலாம். அர்ச்சனை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும். அல்லது சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு, மாசி தேய்பிறை வழிபாடு. ஆனால் உங்களுக்கு கைக்கு மேலே பலன் தரக்கூடிய வழிபாடும் கூட. இப்போ மாசி தேய்பிறை பஞ்சமி எந்த டேட்டில் வருது அப்படிங்கிறத நம்ம